வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பதிவு தானுங்க இந்த பதிவு. கன்னியா ராசியில் முதல் பாதமாகவும் இரண்டாவது பாதமாகவும், துலாம் ராசியில் மூன்றாவது பாதமாகவும் நான்காவது பாதமாகவும் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்கள், சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த மாதிரியான வாழ்வாதாரம் அமையும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அந்த நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, முழுமையான நட்சத்திர பலன்களும், அதுபோக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எந்த ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலத்துக்கு போயிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும், அவங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கிற தோஷங்களுக்கும் சரி, அவங்களுடைய வாழ்வாதார வளர்ச்சிக்கும் சரி, எல்லா விதமான எதிர்பார்ப்புகளுக்கும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கிய திருத்தலம் எந்த ஊரில் இருக்குது, அந்த கோவில் பேர் என்ன அப்படின்ற விவரம் முழுவதும் இந்த பதிவில் துல்லியமாக ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. ஒரு ராசினா 12 ராசிகள் தான் வருங்க. ஆனால் நட்சத்திரம் அப்படின்றது 27 நட்சத்திரம் வரும். 27 நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108 பாதங்கள் வரும். அப்போ சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதல் வீடான செவ்வாவுடைய நட்சத்திரம். அப்போது காலச்சக்கரத்துக்கு 6வது ராசியிலையும் காலச்சக்கரத்துக்கு 7வது ராசியிலும் தான் அந்த செவ்வாவுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் வருதுங்க. இது முழுமையான நட்சத்திரம் கிடையாது. கன்னியா ராசியில் 2 பாதமும் துலா ராசியில் 2 பாதமும் இருக்கக்கூடிய ஒரு ராசி தானுங்க. எப்பயுமே ஒரே நிலையிலே இருக்க முடியாது. நாமளே யோசனை பண்ணுவோம், என்னடா காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்க மாட்டேங்குது, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருக்க மாட்டேங்குது. ஒரு முடிவு பண்ணிவிட்டு நம்ம கடைக்கு போவோம், இதுதான் நம்ம வாங்கணும் அப்படின்ற முடிவு பண்ணிவிட்டு நம்ம கடைக்கு போவோம். அந்த இடத்துல அதுக்கு மாறாக வேறு ஒன்று வாங்கிட்டு வர மாதிரி சூழ்நிலைகள் நிறைய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உருவாகும். சித்திரை நட்சத்திரத்துடைய நாயகன் தான் செவ்வாய். சித்திரை நட்சத்திரத்துடைய அதிபதி செவ்வாவாக இருந்தாலும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அதிதேவதை சுதர்ஷ்னர். அப்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தொழில் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும்? உணவு சார்ந்த ஒரு தொழில், உணவு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில், வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், அதுபோக வியாபாரம், மண் மனை சம்பந்தப்பட்டது, மருத்துவம், இதெல்லாமே செட் ஆகும். சித்திரை நட்சத்திரம்னா ஆதிக்கம் செவ்வாய், நட்சத்திரத்துடைய ஆதிக்கம் செவ்வாய். அப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா காவல்துறையில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், இராணுவத்துறை ஆர்மின்னு சொல்லக்கூடிய இராணுவத்துறையில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், மருத்துவத்துறையில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது விவசாயம் போன்ற வேலை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாவாக இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும். அப்போ சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாவே ஒருத்தர் உதவி கேட்காமலேயே போய் உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறையவே உண்டு. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்க கேட்கவே மாட்டாங்க, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. என்னங்க உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்படுதா, நம்மக்கிட்ட காசு பணம் இருக்காது, அது வேறு விஷயம். அந்த நேரத்தில் கேட்டுவிட்டு ஏதாவது ஒரு வகையில் அது ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு குணம் கொண்ட நட்சத்திரம் தானுங்க இந்த சித்திரை நட்சத்திரம். இலகிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும், பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இந்த உதவி அவங்க பண்ணால் நாளைக்கு இது பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணங்களெல்லாம் சத்தியமாக இருக்காது. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சாமி சத்தியமாக அந்த மாதிரி எண்ணம் இருக்காது. அதுபோக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வெளியூர் பயணம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பூர்வீகத்தில் இல்லாமல், அப்பா சம்பாரித்த இடத்துல இல்லாமல், தாத்தா சம்பாரித்த இடத்துல இல்லாமல், தான் சம்பாதிக்க போகிற இடத்துக்காக உழைக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் முதல் 2 பாதம் நமக்கு கன்னியா ராசியில் வருவதால் அந்த கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அதிகமாக பூர்வீகத்தில் இருக்கணுன்ற எண்ணமே இருக்கவே இருக்காது. 99%
கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு பூர்வீகத்தில் மேக்சிமம் இருக்க மாட்டாங்க, இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாகாது. அதாவது எண்ணெயும் தண்ணி போல் பூர்வீகத்துக்கு வந்தாலும் ஒரு நாள் 2 நாள் இருந்துக்கிடுவாங்களே தவிர அங்கிருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும். அதுபோக அந்த கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு அதிகமாக இந்த ஜவுளி தொழில் ரொம்ப நல்லா அதிகமாக செட் ஆகும். வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதே ஜவுளி சம்மந்தப்பட்டது தானுங்க, துணிமணி சம்மந்தப்பட்டது தான். ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக அதிகமாக பொருந்தும். கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதியாக தன்னுடைய ராசிநாதனே வருவார். நிறைய நண்பர்களுக்கு சுயதொழில் அமைப்புகள் ஏற்படும். கன்னி ராசியில் வரக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்த நண்பர்கள் சுயதொழில் செய்தால் சாதகமாக இருக்குமா சார்? நிச்சயமாக சாதகமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அடுத்தவங்க கிட்ட போய் வேலை செய்கிறது காட்டிலையும் சுயதொழில் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடியது சிறப்பாக இருக்கும். அதுபோக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேனுங்க அப்படின்னாலும் கிணத்து தண்ணி மாதிரி ஒரே இடத்துல இருக்க மாட்டீங்க, ஆற்று தண்ணி மாதிரி பல இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு தருணம் தான் அந்த கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு ஏற்படும். அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க. அதே மாதிரி துலா ராசியில் வரக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படி இருக்கும்னா அதிகமாக ஆடை ஆபரணங்கள் மேலே கொள்ள பிரியம் இருக்கும், வாகனங்கள் மேலே நிறைய பிரியம் இருக்கும். அவங்க வீட்லேயே பார்த்தா கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு பைக்கு வாங்கினோம்னா ஒரு வண்டிக்கு 3 வண்டி வச்சுருப்பாங்க, ஒரு காருக்கு 2 கார் வச்சுருப்பாங்க. அதிகமாக வெள்ளை நிறத்தை அதிகமாக விரும்புகிறவங்களாக இருப்பாங்க துலா ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்கள். நட்சத்திரம் ஒன்று தானுங்க, சித்திரை நட்சத்திரம் தானுங்க. கன்னி ராசியில் வரும்போது வேறு மாதிரியான ஒரு ரோல், அதே துலா ராசியில் வரும்போது வேறு மாதிரியான ஒரு ரோல். நட்சத்திரம் ஒன்றுனா ஒரே மாதிரியான பலன்கள் வரணும் இல்லையா? இல்லை, அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்புகள் ஏற்படும். இதே கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்கள் வீண் செலவு விரைய செலவு பண்ணுறதுக்கு லாக்கியப்பட மாட்டாங்க. 10 ரூபாய் செலவு பண்ணால் கூட அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் ஆகக்கூடிய ஒரு பொருள் மேலே தான் செலவு பண்ணுவாங்க. ஆனால் துலா ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. நமக்கு தேவை இது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க செலவு பார்க்க மாட்டாங்க. கடைக்கு போய் ஒரு சட்டை வாங்கணும் அப்படின்னா அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க ஆள் பாதி ஆடை பாதின்ட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை எப்படின்னா ஆள் கால் ஆடை முக்கால். இது உணர்ந்து தான் அந்த துலா ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திர நண்பர்கள் நிச்சயமாக அதை உணர்ந்து தான் வழி நடப்பாங்க. எப்படின்னா கடைக்கு போவாங்க, 600 ரூபாயில் ஒரு சட்டை எடுக்கலாமா? வேண்டாம். அந்த பிராண்டுக்கு என்ன விலை? சட்டைக்கு கொடுக்கக்கூடிய விலை கிடையாது, அந்த பிராண்டுக்கு என்ன விலை? ஒரு பேனா வைக்கணும்னா கூட குறைந்தபட்சம் ஒரு 200 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பேனா வைக்கக்கூடிய குணம் கொண்டவங்க தான் துலா ராசியில் வரக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர நண்பர்கள். இதை நான் தப்புன்னு சொல்லலைங்க, அவங்களுடைய தரம் இப்படி தான் இருக்கும். இவங்க வெளியே காட்டுவாங்க, இவங்க வெளியே காட்ட மாட்டாங்க. கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்கள் என்னதான் காசு பணம் இருந்தாலும் வெளியே காட்டிட மாட்டாங்க. துலா ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்கள் தங்கிட்ட காசு பணம் இருக்குதோ இல்லையோ கஷ்டத்தை காட்ட மாட்டாங்க வெளியே. நிச்சயமாக சொல்கிறேனுங்க, 50 லட்ச ரூபா கடன் இருந்தால் கூட அந்த துலா ராசியில் சித்திரை நட்சத்திரமாக பிறந்த நண்பர்கள் 50 லட்ச ரூபா கடன் இருந்தால் கூட அந்த கடன் பிரச்சனை இருக்குதுன்னு வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அப்பவும் ஒரே மாதிரி தான் வாழுவாங்க. 10 பைசா கடன் இல்லை அப்படின்னாலும் அப்பையும் ஒரே மாதிரி தான் வாழுவாங்க. அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில் வித்தியாசத்தையே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அது அந்த துலா ராசியில் வரக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்கள் குணம் இதுதானுங்க. சரி, இந்த கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரமாக இருக்கட்டும், துலா ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கட்டும், எந்த ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலத்துக்கு போயிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த திருத்தலம் நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சித்திரரத வல்லப்பெருமாள், சித்திரரத வல்லப்பெருமாள் கோவில் எங்கே இருக்குன்னு நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட மதுரையிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியதாக இருக்கும்.
சோழவந்தான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர். அந்த திருத்தலம் வந்து குருவித்துறை அந்த இடத்துல தான் அந்த திருத்தலம் இருக்குது. இந்த திருத்தலத்துக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் போயிட்டு வரதன் மூலமாக 100% வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா வேறு எந்த நட்சத்திரத்துக்கும் இந்த திருத்தலம் இது வந்து குரு பகவானுடைய ஆலயமாக இருக்கும். சித்திரரத வல்லபெருமாள் அப்படின்ற ஒரு திருத்தலம், இது பெருமாளுடைய தோற்றம், ஆனால் குரு பகவானுடைய திருத்தலமாக இருக்கும். அற்புதமான ஒரு கோவில், அற்புதமான ஒரு திருத்தலம். மதுரையிலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் பக்கம் போகணுங்க. இல்லை சோழவந்தான்லேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு. நீங்கள் கூகுளில் கூட குருவத்துறை அப்படின்றது நீங்கள் போட்டால் உங்களுக்கு தெரியும். குருவித்துறை அப்படின்ற இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலமாக 100% என்னங்க 1000% சொல்கிறேனுங்க, அந்த சித்திரை நட்சத்திர நண்பர்கள் அடுத்த கட்டத்துக்கு வரத்துக்கு உண்டான அருமையான வாய்ப்பை இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலமாக நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அந்த அடிப்படையில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.